இருக்குது. இதை விட வேறு என்ன எனக்கு வேணுங்க. கிரேட் கிரேட் ஃபீலிங் வெரி ப்ரவுட், ஃபீலிங் இன் cloud9. திரைப்படங்களில் நடிக்கும் போது பொறுப்புணர்ந்து நடிக்க வேண்டும். இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கீங்க, எந்த அளவுக்கு பொறுப்புமிக்க ஒரு ரொம்ப ரொம்ப பொறுப்போடு இருக்கணும். எந்த துறையில் இருந்தாலுமே பொறுப்பு, டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்மை அதான் ரொம்ப முக்கியம். ஸோ மக்கள் சேவை அப்படின்னு வந்துட்டதுக்கப்புறம் இது எல்லாமே கூடுதலாக இருக்கணும். இதை கண்டிப்பாக நான் கடைப்பிடிப்பேன். இப்போ உங்களுடைய தூத்துக்குடி தொகுதியாகட்டும், மாவட்டத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உடனடியாக தீர்க்க வேண்டிய மாதிரி அமைச்சராகவும் சட்டமன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்ம பியூரோக்ராட்ஸோட உட்காந்து பேசிட்டு, மக்களோட பேசிட்டு, இன்னும் நான் அவங்க கூட கொஞ்சம் பயணிக்கணும். இப்போ நாங்கள் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் தான் ஆயிருக்குது. ஸோ இது நாங்கள் கிராஜுவலாக எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி இன்னும் கொஞ்ச நாளில் நான் முழுமையாக சொல்ல முடியும். முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், எப்படி இருக்குது உணர்வு? சிறு வயதிலிருந்து பயணம் பண்ணீங்க, உங்கள் நெருங்கிய நண்பர் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கை கொடுத்து வாழ்த்து மேடையிலே முதல் நீங்கள் தான் அமைச்சராக என்று பதிவேற்றீங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, என்ன எப்படி இருக்குது உணர்வு? அவர் கூட இவ்வளோ நாள் பயணித்தேன். காலேஜில் படிக்கும்போது பயணித்தேன், சினிமா துறையில் பயணித்தேன், இப்போ அரசியல்லையும் பயணிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரோட இருப்பேன். நல்லது மட்டுமே நினச்சி நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு அவர் கூட இருப்பேன். மிக முக்கியமான தூத்துக்குடியில் நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒதுக்கப்படலான்ற ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. மீனவர்களுடைய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் நீண்ட ஆண்டு காலமாக இருந்திருக்கு. இலங்கை மீனவர்கள்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த நாளில் என்ன எப்படிலாம் அதெல்லாம் சரி செய்ய போகிறீங்க? நீங்கள் ஒரு புதிய அமைச்சர், அதையெல்லாம் சரி செஞ்சுருவீங்களா? உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் பல இதுக்கப்புறம் எழுப்புவாங்க புது அமைச்சர்னு. அதெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முன்னாடி என்ன தவறுகள்லாம் நடந்ததோ அதெல்லாம் இனிமேல் நடக்காதபடி அதுக்கு என்ன ப்ரிகாஷியஸாக மெஷர்ஸ் எடுக்கணும், இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்ட்டாக எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்படி தீர்வு காணலான்றதை அனலைஸ் பண்ணி ஒரு குழு அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட திட்டம், எங்களுடைய திட்டம், தலைவரோட திட்டம். இனி மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த ஆட்சியில். கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மீனவர்களுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக. நன்றி.